அகத்தீசாய நம. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஆசான் மனம் இறங்கும்போது இறங்கட்டும், அதுவரை நம் கடமையைச் செய்வோம். அப்போ உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் பக்திக்கு துணை இருக்கும். இதை யார் தருவாள்? உடல் ஆரோக்கியத்து உள்ள ஆரோக்கியத்துக்கு யார் துணை இருப்பார்கள்? வேறு வழியே இல்லை. உனக்கு பூஜை தான் இதுக்கு. பூஜை செய்தால் அன்றி உள்ளம் ஆரோக்கியம் இருக்காது. உள்ள ஆரோக்கியம், உள்ள சாந்தம். அப்போது உடல் சாந்தம், உள்ள ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். ஆரோக்கியமானவர்கள் தினம் பூஜை செய்வார்கள். கவலைப்படுகின்ற மக்கள் பூஜை செய்ய மாட்டார்கள். பூஜை செய்யப்பட்டால் முன் செய்த வினை வந்துவிடும். முன் செய்த வினை என்ன செய்யும்? கடன் சுமை உண்டாக்கும், விவசாயம் சரி இருக்காது, தொட்டோ துளங்காது. அப்போ முன் செய்த வினையை வெல்வதற்கு என்ன உபாயம்? பூஜை தான். பூஜை செய்ய கடன் சுமை தீரும், விவசாயம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆக ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிறான். இதற்கு இடையில் என்ன செய்வார்கள்? முன் செய்த வினை காரணமாக வறுமையும் பிரச்சனை வரும்போது அதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். செய்ய மாதத்துக்கு 5 பேருக்கு 2 பேருக்கு அன்னதானம் செய்ய, தினம் தியானத்தை விடாதையா. சரி, இந்த பூஜை செய்ய நேரம் இல்லையே, பல பிரச்சனை இருக்குன்னா பூஜை செய்ய நேரம் அவசியம் இல்லை. நீ பாட்டில் போகும்போது அகத்தீஸ்வரா 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 அகத்தீஸ்வரன் போயிட்டே இருந்தான். அப்போ பார்க்குறாரு ஒன்று ஆசான், இவ்வளவுக்கு இடையிலையும் இத்தனை பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை, கடன் சுமை இருக்குது. இதுக்கிடையே பூஜை செய்ய நேரம் இல்லை உனக்கு. பரவாயில்லை, உன் பூஜை நான் ஏற்றுக்கிறேன் பார் அகத்தீசா. இவ்வளவு தடுமாட்டம் இருக்கும்போது இந்த நேரத்துலையும் நம்ம நாமத்தை சொல்கிறான்லவா, பா நல்ல பிள்ளைடுவான். அப்போ இந்த நாமத்தை நடந்துக்கு போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, குளிக்கும்போது, சாப்பிடும்போது அகத்தீசாயின்னு சாப்பிட்றான், அகத்தீசான்னு படுக்கிறான், குளிக்கும் போது அகத்தீசாங்கிறான், இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்ல 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 வினைகள் தீருது, பிரச்சனைகள் தீருது, மன சாந்தம் உண்டாகும். அப்போ இந்த துறைக்கு என்ன அவசியம்? உடல் ஆரோக்கியம் அவசியமா? ஆமாம், உடல் ஆரோக்கியம் அவசியம். உடல் ஆரோக்கியம் அவசியத்துக்கு என்ன உபாயம்? உள்ள ஆரோக்கியமாக இருக்கணும். உள்ள ஆரோக்கியத்துக்கு என்ன துணை இருக்கணும்? பக்தி இருக்க வேண்டும். பக்தி யார் இருக்கணும்? ஞானிகளாக இருக்க வேண்டும். ஞானிகள் ஆசை இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியம் இருக்காது. இப்போ ரெண்டும் துணை இல்லாமல் ஒருவன் பூஜை செய்ய முடியாது. ஆக இந்த துறை இப்படி தான் அமைஞ்சுள்ளது. பல ஆண்டுகள் ஆகலாம், பல ஆண்டுகள் ஆகும். 1 ஆண்டு 2 அல்ல. எப்போ மனம் ஆசான் இறங்குகிறானோ அன்று இறங்கட்டும். நாம் கடமை செய்கிறோம். எல்லா விஷயத்தையும் இருப்பான். எல்லாத்த நடத்துவான், விருந்து உபசரிப்பான், அன்னதானம் செய்வான், உத்தியோகம் செய்வான், வியாபாரம் செய்வான், எல்லா வேலை செய்வான். சிந்தனை மட்டும் ஞானிகள் மேலே இருக்கும். அவன் பெரிய ஆள்.